Hello viewers, welcome to Vaazhai Virundhu. இன்னைக்கு நாம கோடை காலத்துக்கு நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய வாட்டர்மெலன் மொய்ட்டோ எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு எலுமிச்சை பழத்துல கால் எலுமிச்சை பழத்தை மட்டும் இந்த மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமா புதினா சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு கால் தர்பூசணி பழத்தை அதுல இருக்கிற விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ அது மேலே ஒரு அம்மிக்கல் வச்சு க்ரஷ் பண்ணலாம். இதை நம்ம மிக்சியில் போட்டு எடுத்தால் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அதனால தான் லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்படி பண்ணி எடுக்கிறப்ப அதோட ஃப்ளேவர் வந்து லைட்டாக மட்டும் அந்த ஜூஸில் வந்து இறங்கியிருக்கும். ஓகே, இப்போ நல்லா க்ரஷ் பண்ணியாச்சு. ஜூஸும் நல்லா தனியாக வந்தாச்சு. இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 5 ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண எலுமிச்சை பழம் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் அது மேலே சும்மா ஒரு 2-3 இலை புதினா சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜூஸை இதில் வடி போட்டு சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் தேவைப்பட்டால் தேன் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தர்பூசணி பழத்தை சேர்த்திக்கலாம். இப்போ அதுக்கு மேலே சோடா சேர்த்திக்கலாம். அது மேலே டெக்கரேஷனுக்காக சின்னதாக ஒரு புதினா இலை சேர்த்திருக்கேன். அவ்வளோதான், சம்மருக்கு ஒரு சூப்பரான தர்பூசணி மொய்ட்டோ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.